ஆங்கிலத்தில் வாசிப்போம், அதை தொடர்ந்து தமிழில் வாசித்து ஆராதிப்போம். தேங்க்யூ. Okay. God is our refuge and strength, a very present help in trouble. Therefore, will not we fear, through the earth be removed, and through the mountains be carried in the midst of the sea, through the waters, through the roars, and the trouble, through the mountains shake, and the swelling thereof. There is a river, the stream, the whereof shall make glad the city of God, the holy place of the tabernacles of the Most High. God is in the midst of her, she shall not be moved. God shall help her, and that right early. The heads raised, the kingdoms removed. He uttered his voice, the earth melted. The Lord of hosts with us. The God of Jacob is our refuge. Come behold the works of the Lord, what desolations he hath made in the earth. He maketh wars to cease unto the end of earth. He breaketh the bow, cutteth the spear in sunder. He breadeth the chariot in the fire. Be still and know that I am God. I will be exalted among the heathen. I will be exalted in the earth. The Lord of hosts is with us. The God of Jacob is our refuge. Amen. Amen. Thank you, Jesus. தொடர்ந்து தமிழ் வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலம் கொந்தளித்து பொங்கி அதை பெருக்கினால் பர்வதம் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் செய்தார். ஒரு நதியுண்டு, அது நீர்க்காலில் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த சரசையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கின்றார், அது அசையாது. அதிகாலையிலேயே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கழிப்பை நடப்பிக்கின்ற கர்த்தருடைய செய்கையை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒழித்து ஈட்டியை முடிக்கிறார். விரலங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானார். ஹல்லேலூயா. நாங்கள் மீண்டும் 7வது வசனத்தை பார்த்தா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானார். ஆமென். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானார். நன்றி பிதாவே. இந்த காலை வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைய நாளை ஆண்டவரே எங்களை ஒன்று கூடிய தயவுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் எங்களை அனுதினமும் காத்து வழி நடத்துறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் வந்திருக்கும் ஒவ்வொருவரை நீ பேராய் ஆசீர்வதிக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்கு வந்தும் வராமலும் இருக்கிற ஆக்களை நினைக்கிறோம் அப்பா. தகப்பனே, தடைகளை எடுத்து போட்டு ஆண்டவரே இந்த ஆலயத்தை நீ நிரப்புறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே ஆராதனை நடத்துகிற மகனுக்காக மக்கள் துதிக்கிறேன் ஆண்டவரை. நீ பலப்படுத்தி உமது பிரசனத்தை நான் நடக்கிறதுக்காக சோத்திரமா ஆராதனையை நீர் வழி நடத்துவீராக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரை வாத்திய கல்வியை வாசிக்கிறமா நமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரை ஞானத்தினாலும் பலத்தினாலும் நிறைத்து உமது சித்தத்தின்படி நீர் நடத்துறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. வார்த்தை பகுதிகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. தகப்பனே, வார்த்தையை கொண்டு நீ பேசி ஆண்டவரை எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை மூலம் ஆண்டவரை நாங்கள் இன்னும் பலப்படவும் அது ஆழங்களை அறியவும் நீர் ஆண்டவரை ஞானத்தினால் எங்களை நிரப்பி ஒருதரையும் ஆண்டவரை நீர் வழி நடத்துறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. காணிக்க தசபாவங்களை காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருவரும் தங்கள் ஆண்டவரே கையின் பிரகாசங்களை பங்கை உம்மோடு ஆண்டவரே பங்காளராக இருக்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. கொடுக்க முடியாதவர்களை ஆண்டவரை கரங்களை நீ பலப்படுத்துறதுக்காக சோத்திரம் ஆண்டவரை. எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எடுத்து போட்டு ஆண்டவரை ஒவ்வொருதலையும் செழிப்பாக நீ நடத்துகிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. மறுபடியும் இந்த நாளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. சேனைகளின் கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக சோஸ்திரம் ஆண்டவரே.
எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை நித்தமும் நடத்துறதுக்காக சோஸ்திரம். ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இந்த நாளில் எங்களை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த இடத்திலே அசைவாடுகிறதுக்காக சோஸ்திரம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுகிறவர், எங்களை நடத்துகிறவர். அப்பா உமக்கு சோஸ்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலே சித்தம் போல எங்களை நடத்தும்படியாக ஆண்டவரே, இந்த நாளை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீங்க தந்ததுக்காக சோத்திரம். இன்னும் ஒரு புதிய நாளிலே எங்களை கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீங்கணைகள் எதிர்த்து நிற்க பெறல் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீங்கணைகள் எதிர்த்து நிற்க பெறல் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பெறவீரர்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பெறவீரர்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பெறவீரர்கள் நீங்கி
வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அன்றைய ஆவியானவர் அப்பா சித்தத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்யாண்டவரே அப்பா நீங்க நடக்கும்படியாக நீர் ஒருவர் எங்களுக்குள்ளே வருகிற போது ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற போது எங்கள் கவலைகள் எங்கள் ஆண்டவரே கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி போகும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்கள் எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறது. நம்முடைய சபையை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக சோதனம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரை சபையை ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரை நடக்கிற நாட்களிலே ஆண்டவரே உங்களுடைய கரம் ஆண்டவரை இந்த சபையை ஆண்டவரை அதிகமாக எங்களை நடக்கும்படியாக ஆவியானவர் நமக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு போகாது, நமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு நீங்க எங்களை நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் நடத்துவீராக. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா சிங்காசனத்தில் இருக்கிறவரே, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே, அப்பா உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் எபினேசரே, எங்கள் நம்பிக்கை நீங்க ஆண்டவரே, எங்கள் துருவம் நீங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு எல்லாமாக இருக்கிற எங்கள் அன்பு தகப்பன், அப்பா எங்கள் சிந்தனைகள் எங்கள் செயல்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே நல்ல சிந்தனைகளையும் செயல்களையும் ஆண்டவரை காண்பித்து ஆண்டவரே சபையை தொடர்ந்து நடத்துவதற்காக ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஞானத்தை செலுத்துவதற்காக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்ல சொல்ல ஆண்டவரே கிருபை பெருகும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கள் ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கும் பாத்திரர், துதிகளை விரும்புகிற தேவன் நீங்க ஆண்டவரே. துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர் அப்பா. ஒரு எனக்கு துதிகளை சொல்லி வருவார்கள் இந்த சிறு கூட்டம் என்று ஆண்டவரே எங்களை தெரிந்து எடுத்து ஆண்டவரே உமக்கு துதி சொல்ல, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உங்களுக்கு அன்பு செலுத்த ஆண்டவரே அப்பா எங்களை தெரிந்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்தெடுத்த தகப்பனே, உங்களுடைய வலது பாசத்தில் எங்களை நீங்க நினைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களையும் நினைத்த ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டவர் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எபினேசரே, எங்கள் எபினேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் துணையாளரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜன் ராஜரீக பண்ணுகிறவர் அப்பா. ஆலோசனை கர்த்தர் நீங்க எங்களோடு இருக்கிறதுனால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கன மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மரபேனோ
உமது அன்பை மறப்பேனோ உமது அன்பை நான் நீயும் பாதத்திலே மன்னிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா என்னை தேடி என் பின்னே வந்தீரையா எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை இருளை நீ சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்று அறியாமல் தவிக்கையிலே இருளை நீ சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்று அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை நீரில் வைத்தவும் இருமையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா நீரின் மேல் வைத்தவும் இருமையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா கடுங்கோபத்தால் என்னை அழித்தாலுமே கடுங்கோபத்தால் என்னை அழித்தாலுமே சரிவாக என்னை பேசினீரே சரிவாக என்னை பேசினீரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை மறப்பேனோ உமது அன்பை மன்னிடுவேனும் பாதத்திலே மன்னிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே
நன்மை செய்தவர்
வைக்கிறோமே காணிக்கையும் கரங்களிலே உற்சாகமாய் வைக்கிறோமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே துதிகன மகிமையெல்லாம் முழு மனதோடு செலுத்துவோமே துதிகன மகிமையெல்லாம் முழு மனதோடு செலுத்துவோமே பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் இயேசுவின் நாமத்திலே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே துதிகன மகிமையெல்லாம் துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்திடுவோம் துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே தூயவர் இயேசுவையே நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலையில் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறதுக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் நீர் எங்களை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த காலை நேரத்திலே உடைய கிருபை உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்
உம்முடைய வல்ல கரங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை காயங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. காயங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையை நீர் விளங்க பண்ணுகிறது. காயங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கரங்கள் வருகிறோம். நீர் எங்களை நடத்துகிறது. காயங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் அப்பா உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. காயங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே எங்களை ஆளுகை செய்கிறது. காயங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை உயர்த்துகிறோம் அப்பா. அவருடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால் உயர்ந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயர்ந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே உம்முடைய கிருபையின் கரம் இருந்து கர்த்தாவே அவர்களை நடத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டு கர்த்தாவே கர்த்தரையே தெய்வமாக கொண்டு வாழ்கிற அவருடைய வாழ்க்கையிலே தேவனை உயர்த்தி அவருடைய வாழ்க்கையிலே தேவனை சார்ந்து வாழும்படியான வாழ்வின் நிறுவனம் கொடுத்ததுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல சத்துருடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கவும் கர்த்தாவே உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற உம்முடைய வாசனத்தின்படி கர்த்தாவே உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வல்லமையான கரம் கடந்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீர் ஆளுகை செய்கிறதுக்காய் நன்றி. கர்த்தாவே உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வசனத்தோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனமானது எங்களுடைய கால்களுக்கு தீபம் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருந்து எங்களை நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் உங்களுடைய இடங்களில் அமர்ந்து கொள்வோம். Hallelujah. 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 Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பழைய ஒருத்தர் புதுசா ஆமென். ஹalleluya. எல்லாருமே கர்த்தருடைய வசனத்தின் நேராக நாங்கள் திரும்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து not everyone only the little one, that's it, only the little ones, the others coming. Yes, Abraham, all the big ones come, only the little ones. Luke chapter 11 verse 5 to 9. லூக்கா 11வது அதிகாரம்
5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். And he said unto them, Which of you shall have a friend, and shall go unto him at midnight, and say unto him, Friend, lend me 3 loaves? For a friend of mine in his journey is come to me, and I have nothing to set before him. And he from within shall answer and say, Trouble me not, the door is now shut, and my children are with me in bed. I cannot rise and give thee. I say unto you, though he will not rise and give him because he is my friend, yet because he is in importunity, he will rise and give him as many as he needeth. And I say unto him, Ask, and it shall be given you. Seek, and ye shall find. Knock, and it shall be opened unto you. Yeah, until 9. I just read this. Can I read this again? And I say unto you, Ask, and it shall be given. You seek, and ye shall find. Knock, and it shall be opened unto you. 10, 11, 12. For everyone that asks receiveth, and he that seeketh findeth, and to him that knocketh it shall be opened. If a son shall ask bread of any of you that is a father, will he give him a stone? Or does he ask a fish, will he for a fish give a serpent? Or if she ask an egg, will he offer a scorpion? 13. If ye then, being evil, know how to give good gifts unto your children, how much more shall your heavenly Father give the Holy Spirit to them that ask him? Now தமிழ வாசிப்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்திலே பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதி உத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தாப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவன் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமென். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்னத்தை பற்றி சொல்லுகிறார்? What Jesus is talking about in this passage? Answer. What Jesus is talking about is in the passage. எதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் இந்த இடத்துல? How good God is. How good God is. How good God is. Yes. And then? அவருடைய பிள்ளைகளுக்கு படி அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பவர்களின் நன்மையைத்தான் செய்வார். Okay. He is talking about something. Jesus saw talking about something. He said somebody, he traveling somewhere. It's night. And then he came home and then knocking somebody's door and said,
It's dark now, I cannot travel. Can I stay overnight here? At the same time, so the owner of that house, he need to give food, but he don't have anything. But this owner of that house, he go to his neighbor and knocking and asking some, what he asking? What he asking? What he asking? We ready? ஒருத்தன் வழி பிரயாணமா போயிட்டு இருக்கிறான், பாதி ராத்திரி இரவாயிட்டுது, இப்போ பயணம் பண்ண முடியாது. அவன் என்ன செய்யறான், கதவை தட்டி ஒருத்தன் கேட்கிறான், ஐயா உங்களோட வீட்டில் நான் இரவு தங்கட்டா. இப்போ அவன் வீட்டை திறந்து கொடுத்துட்டான். இப்போ அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்போ அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப இவன் என்ன செய்யறான், தன்னுடைய நண்பனிடத்துல போய் கதவை தட்டி என்னத்தை கேட்கிறான்? என்னத்தை கேட்கிறான்? What are you asking? What food? என்னத்தை கேட்கிறான்? இப்பதான் வச்சிட்டேன். He asking 3 bread. 3? What are you asking? Read that word. வாசிங்க இந்த வசனம். And he said unto them, which of you shall have a friend, and shall go unto him at midnight, and say unto him, friend, lend me 3 loaves. என்ன கேட்கிறான்? 3 அப்பங்களை கேட்கிறான். இப்ப எப்படி கேட்கிறான் இந்த 3 அப்பங்களை? How he asking? Just help? He's asked, lend me some food. கடனா கேட்கிறான். இப்ப கடனா கேட்ட என்ன செய்யணும்? திருப்பி இப்ப நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு நாங்க வருகிறோம். இப்ப தேவனிடத்துல ஒன்ன கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம்? கடனா கேட்கிறோம். அவர் தந்துட்டார். இப்ப அவருக்கு திருப்பி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? உங்களை எல்லாரையும் பார்க்கக்குள்ள அந்த 3 அப்பத்தையே நான் உங்களுக்கு கொடுக்க கூடாது. அந்த அப்பத்தை சாப்பிட்டாவது ஒரு பலன் அடையட்டும்னு சொல்லி. ஆமென். இப்ப அவன் 3 அப்பத்தை கேட்கிறான், கடனா கேட்கிறான். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு இப்படிதான் எங்களை போலதான் அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாம் குந்திட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அவர் சொல்றது ஒன்றுமே விளங்காது, சும்மாவே எங்களுக்கு விளங்காது. அவர் ஊமையா பேசினா அதுவும் விளங்காது. இப்ப அவர் என்ன சொல்றார்? இப்போ ஊமையும் பாருங்க, இப்போ ஒரு கதையா சொல்றார். எப்படி கதையா சொல்றார்? ஒரு நண்பன் இருக்கிறான், அவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இன்னொருத்தர் இருக்கிறார். ஒருத்தன் வீட்டுக்கு ஒரு மனுஷன் வந்துட்டான், அவனுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு இல்லை. இப்போ பக்கத்து வீட்டில் போய் கதவை தட்டி கேட்குறான். நம்ம யாராவது அப்படி செய்வோமா? உங்களோட வீட்டுக்கு இப்படி வச்சுக்கொள்ளுங்க, வேற யாரும் நான் சொல்லலை, நான் என்ன சொல்கிறேன். இப்போ நான் உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கேன், நைட் ஆகிட்டு. இப்போ கதவை தட்டி வந்துட்டு என்னை கூப்பிட்டுட்டீங்க, ஓகே. இப்போ நீங்கள் போய் உங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கிட்ட போய் எங்கள் வீட்டுக்கு இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறார், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு பிளேட் சோறும் கொஞ்சம் நிறைய தாரீங்களான்னு கேட்கலுமா? கேட்கலுமா? ஏன்? நாங்க வந்திருக்கிறவரை நாங்க யோசிச்சோமா இருந்தா பக்கத்துல இருக்கிற நண்பன் என்ன நினைப்பாருன்ற பத்தி அதை பத்தி கவலை இல்லை. இப்ப அது செய்தி இல்லை. இங்க செய்தி என்னன்னு சொன்னா, அவன் என்ன செய்கிறான்? அவன் போய் கதவை தட்டி அவன் 3 அப்பத்தை கேட்கிறான். இவன் என்ன சொல்றான்? ஐயோ அண்ணா இருட்டிட்டு, பிள்ளைகளெல்லாம் படுத்துட்டாங்க, நானும் படுத்துட்டேன், நாங்கள் படுக்கைக்கு வந்துட்டோம். இப்போ நான் எழும்பி வந்து கதவை திறந்தா பிள்ளைகள் எல்லாம் எழும்பிடுவாங்க.
இப்ப நான் வந்து கதவை திறந்தா எல்லாரும், நான் லைட்டை போட்ட உடனே எல்லாரும் எழும்பிடுவாங்க, திரும்ப எங்களோட நித்திரை குழம்பிடும். அதால கதவு பூட்டிட்டேன். இதுக்கு பிறகு ஒன்றும் கேட்காதீங்க. ஆனா இந்த மனுஷன் சும்மா விட்டானா? அப்படி கெஞ்சிறான், ஐயா ஒரு 3 ரொட்டி தாங்க, நான் காலையில இப்படியாவது திருப்பி தந்துடுறேன். முதலாவது 3 ரொட்டியை, காலையில போடுற முதலாவது 3 ரொட்டியை கொண்டு வந்து உங்களுக்கு தந்துடுறேன். இப்ப இந்த மனுஷன் எதுக்காக உதவி செய்யறான்? இப்ப எதுக்காக உதவி செய்யறான்? வந்தவரை போஷிக்கிறதுக்கு உதவி செய்யறானா, தன்னுடைய நண்பனுக்காக உதவி செய்யறானா? எதுக்காக உதவி செய்யறான்? நண்பனுக்காக. Listen. So this man, he went and knocked the door, and then he asked, and he said, oh no, I shut the door, my children are sleeping, I cannot open the door. If I open the door, they all wake up, then all night for me, whole night I need to wake up and I need to sing. But the person who is standing outside and then knocking, he is keep knocking, and he asking, please. Why this person decided to help? Now he realized, yes, I should go and help, give some rotis. எதுக்காக யோசிக்கிறோம்? கொடுத்து அனுப்பிடும். இந்த இடத்துல இருந்து போய் அதுக்காக. ஓகே, why he is helping? This is why Jesus said, the parable, the man who started to sow the seeds, and the seed went into the several places. Good, rock, on the road. But in the end of this conversation, he talking about when the word come and drop into the right place, it's giving 100%, 60%, 30%. When we read the Bible, when we listen, we have to remember what we read. நாங்க வாசிக்கும், அதுக்கு தான் சொல்றது, அது வசனத்தை வாசிக்க கூட காது கொடுத்து கேட்கணும். என்னத்தை கர்த்தர் சொல்றார், அதுல ஏதோ ஒரு முக்கியமான வசனங்களை சொல்றாரு, அந்த வசனத்தையாவது பிடிச்சி வச்சுக்கொள்ளணும். அப்பதான் நான் கேள்விக்கு கூட உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆமென். இப்ப இந்த மனுஷன் வந்து சொல்றான், அவன் கதவை தட்டி கேட்கிற தன்னுடைய நண்பனுக்காக இல்ல. It's not because of his neighbor or friend. He's not going to help because of his friend. He's not going to help because of his neighbor. This man helping, the reason he is keep asking and keep asking. Please help me. Please help me. Verse 7. Can you read that? Yellow verse. Okay, eighth verse. So verse 8. I say unto you, though you will not rise and give him because he is his friend, yet It's not because of his friend, because of his important unity, you will rise and give him as many as he needed. Why he is giving? He's keep asking. That's the word, huh? What is that word's meaning? Huh? That's his need. He's in need, so I should go and help. Not because of my friend.
It's not because of my neighbor. இப்ப இந்த வசனத்துல இந்த மனுஷன் போய் என்ன யோசிக்கிறான்னு சொன்னா, இவன் சொல்லிட்டான், வெளியில இருக்கவன் சொல்லிட்டான், கதவை பூட்டியாச்சு பிரதர், இப்ப போய் காலையில வாங்க, இப்ப வந்து தொந்தரவு பண்ணாது. இப்ப அவன் என்ன தெரியுமா நினைக்கிறான், அவன் மனசுல பிள்ளைகள் படுத்தா என்ன, நித்திர கொண்டா என்ன, எல்லாரும் எழும்புனா என்ன, அதை பத்தி இல்ல. அவன் என்ன யோசிக்கிறான், இந்த மனுஷன் வருந்தி கேட்கிறானே, இந்த கேட்கிறது நிமித்தமாவது நான் போய் அவனுக்கு, அவன் பக்கத்து வீட்டுக்காரன் என்னுடைய நண்பன்ன்றதுக்காக இல்லை. தேவன் என்ன சொல்றார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் என்னதை பார்க்கிறார், இருதயத்தை. நாங்க ஒரு மனுஷனை வெளிப்பிரகாரமா பார்த்து இவர் இப்படித்தான், அவருடைய தேவை என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த மனுஷன் வருந்தி கேட்கிறதுனால என்ன செய்கிறான், இவன் எழும்பி போய் அந்த 3 அப்பத்தை கொடுக்குறான். இப்ப இயேசு அந்த கதையை அப்படியே முடிச்சிட்டார், அதோட முடிஞ்சு. அவர் இன்னொரு காரியத்தை சொல்ல வர, இப்ப எதுக்கு இந்த ஓமையை சொன்னாருன்னு சொல்லி இப்பதான் கதைக்கு வர. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் கேளுங்கள் அப்பொழுது, முதல் வசனம், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப்படும். வசனத்துல கவனம், கேளுங்கள் அப்பதான் கிடைக்கும், தட்டுங்க அப்பதான் கிடைக்கும். தட்டவும் மாட்டோம், கேட்கவும் மாட்டோம், தேவனை தேடவும் மாட்டோம், எப்படி வரும்? இதைதான் அவர் சொல்ல வர்றார். இந்த வசனத்துக்கு தான் அவர் அந்த உவமையை சொல்றார். எப்படி இந்த ஜனங்களுடைய மனசு அவர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்க. இவங்களுக்கு தேடுங்க, என்ன தேடுங்கன்னு சொன்னா தேட மாட்டாங்க, தட்டுங்கன்னு சொன்னா தட்ட மாட்டாங்க, கேளுங்கன்னா கேட்க மாட்டாங்க. அதுக்கு தான் முதல்ல ஒரு உவமையை சொல்லிட்டார். உவமையை சொல்லிட்டு பதில சொல்றது வேற, பதில சொல்லிட்டு ஒரு உவமையை சொல்றார். Amen. It's not because of his friend. It's not because asking. He continuously asking. So when you go and pray to God, you just one day, God, help me. I need a car. One day. That's it. Now he is waiting. Should we get a car or not? Should we get a car or not? Okay. Now, it's easy to understand. So you all children, you all babies. Okay? Now, how old are you? 5 years old. Everybody. So the dad is here. So you suddenly when you going in the car, so you saw the Tim Hortons there. You ask one time, Dad, please can he have some donuts? One time? How many times? Until the car go to Tim Hortons, the sound won't stop. Until Dad orders what you need, you won't stop. What is the story? You went to get the donut or what? The story is not because of the donut, not because of the store. The story because of your asking.
கடைக்காரரோ கடைக்கு போனதோ கதை இல்லை. கதை என்னது? அந்த பிள்ளையிட தொந்தரவு தாங்க இல்லாமல் கார் போனது தான் நாங்கள் பிரச்சனை. இப்போ தேவனுடைய சமூகத்தில் வந்துட்டு ஒரு நாள் கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு காரை தாங்க. அண்ணால் அப்படி ஜெபிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அண்ணால், ஆண்டவரே நீ எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தா நான் உங்களுக்கு திருப்பி தந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு அவள் திரும்பி போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவள் எப்படி கேட்டா? அவள் கதறி அழுது கெஞ்சிற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அவளை பாருங்க, 10 பிள்ளை இருக்கு, எனக்கு ஒரே ஒரு பிள்ளைய தாங்க. கெஞ்சிறான் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து. அவள் கெஞ்சிறதை பாட்டு அந்த ஊழியக்காரன் நினைக்கிறான், இந்த மனுஷன் ஏதோ குடிச்சிட்டு வந்து சபையில இருந்து ஏதோ கத்திட்டு இருக்கு. ஆனா அவள் குடிச்சிட்டும் வரல, அவள் வெறித்தும் வரல. அவள் என்ன செய்கிறாள்? தேவனுடைய சமூகத்திலே என்ன செஞ்சிட்டாள்? அடுத்தே அங்கே பாய போட்டு படுத்துட்டான். நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தராவிட்டால் நான் இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன். அதுக்கு முதல் எத்தனை தரம் அந்த ஆலயத்துக்கு வந்திருப்பான்? பெண்ணினால் 10 புள்ள பெரு வரைக்கும் எத்தனை தரம் அந்த ஆலயத்துக்கு வந்திருப்பாங்க? ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கிற நேரம் பிரதிஷ்டை பண்றதுக்கு 10 தரம் வந்திருக்கணும். அப்ப அந்த அண்ணால் அப்பெல்லாம் கேட்காத அண்ணால கேட்காமல இருந்திருப்பா, கேட்டிருப்பா. ஆனா இந்த தரம் அவள் இவ்வளவு நாள் கேட்ட மாதிரி இல்லை. எப்படி கேட்கிறா? வருந்தி கேட்கிறா. So Anna went to the temple. What happened if she asked just one time, just one prayer, God please give me a child, I will give back to you? How? What is the situation? Maybe, maybe not. This is the answer. But how is she praying? She fell into the presence of God and she is taught to cry out. And the priest, chief priest, looking at Anna and oh, this lady may be fully drunken. That's why she's, but she's not. She's praying. She's begging from God, please, just one child. See, she has 10 child. God, I'm not asking anything. Just one child, I will give back to you. He did it. He gave one child. She asked one child, he gave one child. That's Samuel. இப்ப இந்த மனுஷன் ராத்திரியில எழுப்பி கேட்கிறான், ஐயோ 3 அப்பம் ப்ளீஸ், எனக்கு தெரியும் நீங்க படுத்துட்டீங்கன்னு தெரியும், உங்களோட பிள்ளையெல்லாம் படுக்குது எழுப்பிடுவாங்கன்னு தெரியும், ஆனா வந்திருக்கிற இந்த மனுஷனை பசியோட அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ப்ளீஸ். ஆனா நாங்க இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்னது போல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள். இந்த வசனத்தை எங்களை விட இந்த உலகத்து மனுஷன் நல்லா படிச்சு வச்சிருக்கோம். நீங்க யார்கிட்டயாவது போய் கதைச்சு பாருங்க, இந்த வசனத்தை சொல்லுவோம். உலகத்து மனுஷன் எங்களை விட தெரிஞ்சு வச்சிருக்கான். உங்களுக்கே ரிப்பீட் தருவான். என்ன பிரதர், உங்களோட பைபிள் எப்படி தானே சொல்லி, கேளுங்கள் கொடுக்கப்படும், தாங்கன்னு கேட்பான். எங்க போறோம்? ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அதுவும் பாருங்க, வெளிநாட்டில இருந்து போன ஒரு ஊழியக்காரர் இந்தியாவில் போய் ஒரு சபை, தமிழ் சபையில பிரசங்கம் பண்றார். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த கிறிஸ்தவர்களே பெரிய கஞ்சனல். ஏன் தெரியுமா? பிறகு நான் யோசிச்சேன்,
உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் கஞ்சர்கள் இல்லையே, அவர்கள் தாராள மனம் படைத்தவர்கள். பிறகுதான் யோசிச்சு பார்க்கக்குள்ள தெரிஞ்சது உண்மைதான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் உண்மையை எழுதி வச்சிருக்கிறார். அவன் தன்னுடைய நண்பன்ன்றதுக்காக இல்லை, அவன் கெஞ்சி கேட்கறதுனால ஹெல்ப் பண்ணுவான். இப்படிதான் சூழ்நிலை இருக்கும். நண்பனுக்காக யாரும் ஹெல்ப் பண்ண போறது இல்லை. நண்பனுக்காக ஒரு தடவை ஹெல்ப் பண்ண போன நடங்க, அவன் திரும்ப திரும்ப வந்து நிற்பான். அதனால நாங்கள் பிடிச்சி கொண்ட ஒரு டெக்னிக், ஐயோ அவன் கெஞ்சினான், இது கொடுத்து விட்டாலும் இந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு அப்பவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒரு சின்ன பிள்ளை அழுகிறதுக்காக நான் எதுவும் கொடுக்க போறதில்லை, பாலை கொடுக்க போறதில்லை, சாப்பாடை கொடுக்க போறதில்லை. எதுக்காக கொடுக்குறோம்? எந்த தாயாவது பிள்ளை சொன்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்களா? அந்த பிள்ளை சவுண்ட் போட முதலே கொடுத்துருக்காங்களா? அந்த பிள்ளை கத்தி முகமெல்லாம் சிவந்து ஒரு அளவு வளர்ந்த பிள்ளைன்னு சொன்னா அந்த வயிறை பிடிச்சி இப்படி தடவிட்டு இருக்கும். என்னன்னு கேட்டா பசி. இன்னும் கொஞ்சம் சில பிள்ளைகள் எப்படி தெரியுமா, பசி வந்து அப்படியே நிலத்துல போய் எப்படி சுருளுங்க. எதுக்கு? கத்தி கத்தி பார்த்து சரி வரல, அம்மா சாப்பாடு தர மாதிரி இல்லை, இந்த ஃபேஸ்புக்கில் இருந்து வளர்றதுக்கே டைம் இல்லை அம்மா. இந்த பிள்ளை கத்தி 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 ஏலாம படுத்துட்டு சுருளுது. இப்போ அம்மா வந்து நினைச்சிட்டு, ஐயோ பிள்ளைக்கு வயிற்று வலி போல இருக்கு. பிள்ளை எதுக்காக உருளுது? வயிற்று வலியில. இப்ப எழுப்பி அந்த பிள்ளை என்ன வேணும்னு கேட்டா பசிக்குது. இப்ப அம்மா பிள்ளைக்காக சாப்பாடு கொடுக்கிறாவா, பிள்ளை அழுததுக்காக சாப்பாடு கொடுக்கிறாவா? பிள்ளைன்றத எண்ணம் முதல்ல வராது. பிள்ளை பசியில அழுகுது, சாப்பாடு கொடுப்போம். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றதுக்காக வந்தாரா, நாங்கள் தேவையோடு அலைஞ்சு திரிகிறோம் என்றதுக்கு வந்தாரா? எங்கேயாவது ஒரு அற்புதத்துல இயேசு கிறிஸ்து சொன்னாரா, நீ போய் ஞானஸ்தானம் பெற்ற என்னுடைய பிள்ளையாவா, அதுக்கு பிறகு நான் உனக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரா? ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய தேவைகளை சந்திக்கிறார். அதுக்கு பிறகுதான் சொல்ல வேண்டியது சொல்றார். இப்ப ஸ்ரீசர் நடுக்கடல்ல இருந்து கத்துறா, ஐயோ ஆண்டவரே, அவர் பக்கத்துல தான் இருக்கிறார். பக்கத்துல இருக்கிறவரே அவனுக்கு தெரியாம இருந்திருக்கிறாங்க பாருங்க. அவனை கத்துறா, ஆண்டவரே ஆண்டவரே, நாங்க சாக போறோம், எங்களை காப்பாத்துங்க. அவர் முதல்ல சொல்லியிருக்கு, இந்த விசுவாசிகளும் தன்னோட இருந்த சீசர்களுக்கு 2 போர்டு போட்டுட்டு கடல் அமர்த்தி இருக்கலாம் தானே. அவர் என்ன செய்யறார்? தேவையை முதல் சந்திக்கிறார், அதுக்கு பிறகு சொல்றார். யாராவது நல்ல பசியோட இருக்கிறவர்களுக்கு நீங்க 10 நிமிஷம் இல்ல 10 செகண்ட் பேசினாலும் கேட்கறதுக்கு மனசு வராது. அப்படிதான் நல்லா நித்திர தூங்குற நேரத்துல நான் போய் பெரிய சங்கே ஊதினாலும் கேட்காது. அவர் நித்திர கொண்டு எழும்பி வரும். ஆமென். இந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். இப்ப இவர் சொல்றார், கேளுங்க கொடுக்கப்படும், தட்டுங்க திறக்கப்படும் சொல்லிட்டார். ஓகே, இந்த வசனத்தை வாசிங்க. 6:38 6:38. என் சிநேகிதன் ஒருவன் இல்ல 6:38 லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்தும் உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளப்பீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். Given
and it shall be given unto you. Good measures pressed down and shaken together, and running over shall men give into your bosom. For with the same measure that ye met withal, it shall be measured to you again. Starting like this. Give, then give back, or what? Give, and it shall be given unto you. How? Good measures pressed down and shaken together. Is not what you give. How the return comes? So, if there is a bag, so you gave one bag to God. So now, how he is going to give back? He took a bag, press, and tie it, and push it. Press more, and put more, and give it to you. So you gave 1 kilo. How much he is going to give it to you? 10, 20, 30, 100. Press. Amen. நீங்க கொடுத்ததை அவர் திருப்பி கொடுக்கல. நாங்க கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பாரா இருந்தால் எங்களுக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஆமென். ஆனா எங்களுக்கு அவருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்படி தெரியுமா? நீங்க கொடுத்து பாருங்க, உங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் வரும்? அமுக்கி ஒரு குலுக்கி இன்னொரு அமுக்கி இன்னொரு குலுக்கி இன்னொரு 5 கிலோ இன்னொரு 10 கிலோ. இப்ப கட்டியாச்சு. இதுக்கு பிறகு அந்த பேக்ல இடம் இல்லை. கொடுத்துட்டார். நான் கொடுத்தது 1 ரூபா, எனக்கு வந்தது 100 ரூபா. ஆமென். இந்த வசனம் எல்லாம் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும். எங்களை விட இந்த உலகத்து மனுஷன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த 2 வசனத்தை எந்த உலகத்து மனுஷன் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆமென். ஏன் தெரியுமா? அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, எங்களுக்கு இன்னும் புரியல. அவங்க சொல்லுவாங்க, பிரதர் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறாரே பிரதர். நாங்க என்ன தெரியுமா சொன்னோம்? நாங்க தான் கேட்கவே இல்லையே ஆண்டவர்கிட்ட, பிறகு ஆண்டவர் எப்படி தருவார்? நாங்க தான் ஆத்மாக்களை கேட்கவே இல்லையே. ஒரே நாள் ஜெபம் முடிச்சாச்சு, அதுக்கு பிறகு ஆத்மா பத்தி கேட்கவே இல்லை. ஒரே நாள் உபவாச கூட்டம், ஆத்மாக்களுக்காக ஜெபித்தோம், அவ்வளவுதான் முடிச்சாச்சு. அந்த ரிட்டர்ன் வரணுமா இருந்தால் திரும்பி கேட்கணும். அவரை விடவே கூடாது. எப்படி ஒரு பிள்ளை அடம் பிடித்து தகப்பனிடத்துல ஒரு பொருளை வாங்கி தாங்க என்று சொல்லி கேட்டு தங்களுடைய கையில அது வரும் வரைக்கும் அது விடாம இருக்குதோ, அதே போல எங்களுடைய பரம தகப்பனிடத்துல நாங்க யாக்கோபு சொன்னா, அவன்கிட்ட இல்லாதது ஒண்ணுமே இல்லை. அவன் போக்குல எப்படி போறான் தெரியுமா? ஒரு தடியோட மாமா வீட்டுக்கு போறான். எப்படி போறான்? ஒரு கொஞ்சம் ஏதோ அம்மா கொடுத்து விட்டா, இப்படிதான் சொல்லியிருப்பான். அம்மா தோசை ஒன்று தந்திருக்கா, இந்த தோசையை சாப்பிட்டுட்டு நான் போய் மாமா வீட்டுக்கு போக வரைக்கும் இந்த ஒரு தோசை தான். அம்மா கொஞ்சம் ஜூஸ் தந்திருக்கா, இந்த ஜூஸ் மாமாட வீட்டுக்கு போக வரைக்கும் இவ்வளவுதான் ஜூஸ். ஆனா மாமாட வீட்டுக்கு போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? அவன் 2 நாள் நடந்திருக்கான். போறான், இரவாயிட்டு ஒரு இடத்துல படுக்கிறான், பிறகு விடிய எழுப்பி போறான். அப்ப எவ்வளவு தூரம் போயிருப்பான்? அவன் கதை சொல்றான், போக்குல அவனே சொல்றான், நான் போக்குல ஒரே ஒரு தடியை மட்டும்தான் கொண்டு போனேன் மாமா வீட்டுக்கு. ஆனா வரக்குள்ள என்னது எப்படி வரன்?
2 ராஜாக்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த 2 ராஜாக்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கோ அவ்வளவு ராஜாக்கள் அந்த 2 ராஜாக்களோட சொத்து எனக்கு இருக்கின்றோம். இன்னைக்கு இந்த வசனத்தை எல்லாரும் கொலையா புரிஞ்சு கொள்றது. இது 2 பரிவாரங்கள்னு எனக்கு 2 மனைவியை கத்திருந்தார். இன்றைக்கு அநேக பேர் என்ன செய்யறது, இந்த வசனத்தை இப்படி புரிஞ்சு கொண்டு ஆண்டவரே யாக்கோபுக்கு நீங்க 2 பரிவாரத்தை கொடுத்தீங்க, அதே மாதிரி எனக்கு 2 பரிவாரத்தை. எப்படி இருக்கும்? சிலர்கிட்ட சொன்னாங்க, சில ஆண்டவர் ஐயோ பாஸ்டர் எனக்கு ஒரு பரிவாரத்தை வச்சு கொண்டே ஒன்றும் செய்யறது இல்லை, 2 பரிவாரம் தான் எப்படி இருக்கும்? அவர் அந்த பரிவாரத்தை பத்தி பேசல. அவர் எதை பத்தி பேசுறார்? தனக்கு இருந்ததானே சொத்து. பரின்னு சொன்ன குதிரை. 2 ராஜாக்கள், குதிரையில வருகிற 2 ராஜாக்கள் கொண்டு வருகிற சொத்து, அவ்வளவு சொத்து நான் கொண்டு வரணும். ஜஸ்ட் 1 ஸ்டிக்கோட வெளி மாமாட்ட போனேன். ஆனா ரிட்டர்ன் எப்படி வரேன்? நான் 100 பேருக்கு வாழ்நாள் முழுக்க சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு சாப்பாடு என்கிட்ட இருக்கணும். ஒரு ஊர் ஒரு தேசத்தை போஷிக்கிற அளவுக்கு சாப்பாடு என்கிட்ட இருக்கின்றான். அவன் சொல்றான் 2 தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்கின்றான். அப்படிப்பட்டவன் இப்ப என்ன செய்யறான்? திரும்பி வரக்குள்ளே நைட் ஆகுது, படுக்கிறான். இப்ப இரவு ஒரு தரிசனத்துல இப்ப என்ன செய்யறான்? எழுப்பிடுது. திடீர்னு ஒரு ஞானோதயம் பிறந்துட்டு, ஐயோ ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேங்கிறான். ஆண்டவரே சிரிச்சிட்டு வரவனை பார்த்து, உங்களுக்கு ஆல்ரெடி 2 இருக்குது, பிறகு இன்னொன்னு கேட்குறியாரு. அவன் சொன்ன, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் இங்கிருந்து உங்களை போக விட மாட்டேன்னு சொல்லி காலை பிடிச்சிட்டான். நாங்களும் சில நேரம் காலை பிடிப்போம். எதுக்கு? ஆண்டவருடைய காலை இல்லை, மனுஷருடைய காலை பிடிக்கும். எதுக்கு? காலை பிடிக்கிறது கெஞ்சிறதுக்கு இல்லை, காலை வாரி விடுறது. இன்னைக்கு அநேக பேர் தேவனுடைய சமூகத்துல வந்தும் தேவனுடைய காலை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே கர்த்தாவே நீங்க என்னை ஆசீர்வதித்தால் நீங்க சொன்னபடி நான் இந்த இடத்துல வருவேன், இந்த இடத்துல ஆலயத்துக்கு நான் இதை செய்வேன், அது செய்வேன், பாட்டு படிப்பேன், துதிப்பேன், ஆராதிப்பேன். கொஞ்ச நாள் ஆண்டவருடைய காலையை வாரி விட்டுட்டு ஓடிடும். ஆமென். ஆனா ரோமர் 8:32 சொல்லுது, அவர் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அந்த வசனத்தை பாருங்க, எப்படி சொல்றாங்க. தன்னுடைய சொந்த மகன் என்று பாராமல் எங்களுக்கு அவரை கொடுத்தவர். அதை மட்டும் கொடுக்கலையா, எதை கொடுத்திருக்கிறானா? அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். என்ன மற்ற எல்லாம் தந்திருக்கிறார்? physical blessing, financially, spiritually, materially. அதான் சொல்றார். அவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் உங்களுக்கு தந்துட்டு இருந்தாங்க. பிரதர் நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, இதுக்கு பிறகு ஒண்ணும் கேட்க கூடாது, ஓடிடுங்க. அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்துவ எங்களுக்கு தந்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவோட கூட வாழுகிற எங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் சேர்த்து தந்திருக்கிறார். ஆனா இந்த வசனத்துல எங்களுக்கு என்ன சொல்லணும்? இந்த வசனங்களுடைய ஆழம் புரியுறது இல்லை. அதுல சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். இந்த வசனத்தில் எப்படி சொல்றார்? சேர்த்து தருவார், தந்திருக்கிறார் சொல்றார். அப்ப இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுது? சேர்த்து தருகிறார், அதிகமாக தருகிறார். இன்னொரு வசனத்தில் என்ன சொல்றார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த வசனத்தை வாசிக்கக்குள்ள உச்சரிப்பை வாசிக்கணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வசனத்தை அர்த்தமா வாசிக்கணும்.
அவ்வளவு பவர் இருக்குது அந்த வசனத்துக்கு. விசுவாசம் அங்கதான் ஆரம்பிக்குது. ஆண்டவரே உம்முடைய வசனத்துல சொல்லி இருக்கிறீங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறீங்களே. நாங்க ஆண்டவரே கேளுங்கள் சொல்லி இருக்கிறீங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றது அப்படியே அமைதியாயிரும். How should we pray? The word of God, Father, in your word you proclaim, ask, then it will given to you. That is the sound should go out. Ask, then should give everything. Romans 8:32. He has spared not his own son. Not only his son, he didn't give. Take Jesus, get lost. But No, what he said, he gave his one and only son because of us. Not only that, but delivered him but delivered him. up for us all. How shall he not with him also give us all things? ஆனா இங்கிலீஷ்ல இந்த மாதிரி சொல்றது, இது எல்லாவற்றையும் எப்படி அவர் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாருனோ, இந்த ஃப்ரீ என்ற வார்த்தை ஒன்று வந்து also freely give us all things. நாங்க கேட்காமலே தரது ஃப்ரீயா வருது. Buy one get one. Buy Jesus Christ, then give. It's free. Everything is free. Not buy one get one. When you get Jesus, everything is given to you. Everything. Physically, materially, financially, spiritually, every need shall provide by God. Amen. 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது 4வது வசனம் சொல்லுகிறது. 2 Peter chapter 1 verse 3 and 4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. எப்படி இருக்கு வசனம் பாருங்க. எங்களுக்கு தந்தது இல்லாம இச்சையினால் உலகத்தில் உண்டாகிற கேட்டுக்கு தப்பி. ஐயோ இந்த உலகத்தில், ஐயோ பிரதர், ஏன் பிரதர் இந்த உலகத்துக்கு பின்னால் எவ்வளவு ஓடுறீங்க? இப்படி ஓடாம வாங்க பிரதர், கர்த்தர் உங்களுக்கு சொல்றார் உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்ப அவர் எப்படி சொல்றார்? இந்த உலகத்துக்கு பின்னால நீங்க ஓடி போகாதபடி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களையும். எப்படி வாக்குத்தத்தம்? எப்படி இருக்கு இங்கிலீஷ்ல? Exceeding great and precious promise. It's a precious promises. What he given to us. What he promised in his word is precious promises. எவ்வளவு உன்னதமான வாக்குத்தத்தங்கள். அது எவ்வளவு உன்னதமான வாக்குத்தத்தமா இருந்த ஆபிரகாமுக்கு சொல்லியிருப்பான், நீ உன் தாயையும் நீ உன்னுடைய ஜனத்தையும் சொந்தத்தையும் இனத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன். எவ்வளவு வல்லமுள்ள ஆண்டவரா இருப்பார். நீ யாரா இருக்கலாம், எவரா இருக்கலாம், நீ எங்க இருந்து வந்தவனா இருக்கலாம், எப்படிப்பட்டவனா இருக்கலாம். அவர் சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. Can you read that in English? Verse 3. According as his divine power has given unto us
all things that pertain unto life and godliness, through the knowledge of him, and hath called us to glory and virtue, whereby are given unto us exceeding great and precious promises, that by these ye might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust. அவர் சொல்றார் மேன்மையானதை தருவார். அவர் உச்சிதமான கோதுமையினால் எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். சொத்தையும் புழு குடிச்சதையும் வண்டரிக்கிறதையும் எங்களுக்கு தருகிறவர் அல்ல. அவர் சொல்றார் சிலருக்கு, அதனாலதான் சிலருக்கு எங்களை காணப்போல பொறாம. இப்ப கொஞ்ச நாள் என்ன நடந்துட்டுன்னா, எங்க குடும்பத்துல சில காரியம் எங்க திரும்பி பார்த்தாலும் பொறாம. ஏன் இவ்வளவு பொறாமப்படுறாங்கன்னு எங்களுக்கே தெரியுது. கண்டாலே எரிச்சல் ஆகுது. வெளியே போனா எரிச்சல், அவங்களோட பேசினா எரிச்சல், இவர்களோட பழகுனா எரிச்சல், எல்லாத்துக்குமே எரிச்சல். ஆனா எரிச்சல் படுறது யாரும் அந்நிய மனுஷன் இல்லை, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா அவர்கள் எரிச்சல் படுறாதுங்கன்றதுக்காக நாங்க ஒதுங்கி போனதும் இல்லை, நாங்க தேவனை விட்டு போனதும் இல்லை, தேவன் எங்களை கைவிட்டதும் இல்லை. இந்த மனுஷனுக்குள்ள பாருங்க எப்படி விதமான காரணங்கள் இருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், தேவன் எங்களை மேன்மையான காரியத்துல உங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது பார்க்கிற பார்வையில லூச மாதிரி இருக்கிறார், கோட்டும் போட தெரியாது, ஷர்ட்டும் போட தெரியாது, இப்படிதான் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறானோ, இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. ஒரு நாள் யாரோ ஒரு குடும்பத்தோட சந்தோஷமா வாங்க பிள்ளைகள் எல்லாம் விளையாடுங்க, நீங்க பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி கொஞ்ச நாள் இந்த பிள்ளைகள் எல்லாம் விளையாண்டு ஒரு படம் போஸ்ட் வந்து, அது யாரும் குறை சொல்றதுன்னு தெரியல. சோசியல் மீடியாவை குறை சொல்றதா இல்லாட்டி மனுஷனுடைய நிலைமையை குறை சொல்றதான்னு தெரியல. ஆனால் ஒரு பக்கம் இந்த சோசியல் மீடியா வந்தது நல்லது. ஏன் தெரியுமா? அங்கதான் ஒரு படத்துடைய வல்லமை எவ்வளவு பெருசுன்றது தெரியும். உங்களுடைய சந்தோஷம் எவ்வளவு அங்க விளையாடுதுன்றது தெரியும். நீங்க சந்தோஷமா இருந்தா, ஒருவன் சந்தோஷமா இருந்தால் என்ன செய்வான்? சங்கீதம் பாட கடவன். அதான் வசனம் சொல்லுது. அவன் சந்தோஷமா இருக்கிறானா நீங்க பாட்டு பாடுங்க, ஆண்டவரே அவனை போல என்னையும் ஆசீர்வதிப்பீர். அதை விட்டுட்டு ஐயோ ஆண்டவரே அவன் பாருங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க, எங்களால முடியுது இல்லையே, எங்களுடைய மனம் விடுது இல்லையே. கேட்குது இல்லை பிரதர், மனசு கேட்குது இல்லை. அவர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா என்னால என் மனசு கேட்குதே இல்லை. எப்படி கேட்கும்? கேட்கிறவர்கிட்ட கேட்டா அதெல்லாம் கேட்கும். ஆமென். கேட்கிறவர்கிட்ட போய் கேட்டா அவர் தர வேண்டியது தருவார். அப்ப இந்த பிரச்சனை இருக்காது. இப்ப சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. பவுல் சொல்றார், நீங்கள் என் நாமத்தினாலே இதுவரைக்கும் ஒன்றுமே கேட்கல. இயேசு சொல்றார், என்னுடைய நாமத்தினாலே நீங்க இதுவரைக்கும் ஒன்றுமே கேட்கல. நேரடியா சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம். அவரை பார்த்து ஐயோ என்ன பிரதர் அப்படி வாழ்றார், கதற வேண்டிய அவசியம் இல்லை. கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அவர்கள் சந்தோஷப்படுறதை பார்த்து நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சந்தோஷப்படுகிறது போலவே நீங்களும் சந்தோஷப்படும்படியாக உங்களுக்கு தரப்படும். அததான் சொல்றேன். இந்த வசனத்தை இப்படி நாங்க புரிஞ்சு கொள்வோமா இருந்தால் நாங்கள் எதை குறித்தும், அதனால தான் பவுல் சொல்றார், எதை குறித்தும் நீ
கலங்காதே மகனே, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். அந்த மனம் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா, பிரதர் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க எங்களை வீட்டுக்கு ஜெபிக்க வந்தாலும் சரி வராட்டியும் சரி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய மகிமையிலே நிறைவாக்குவார். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருந்ததுன்னு சொன்னோம், எதை குறிச்சும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரை குறிச்சும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரை பார்த்தும் பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், ஆமென். Ask God, seek God, ask from Him, seek Him, knock Him. If He is not, sometimes God busy, because He need to deal with lot of people. You know, He need to deal with good person, bad person, strangers. He need to deal with lot of people, but He is busy. So we should knock, keep knocking, knock, 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 knock. When you knock, because of this, he's very stubborn. I'll go and treat him and come back. Then he will come and treat us, and then he will go back to his word. Amen. If you are not knocking, he's not. If you know, some people, just one ring. This is a trick. Sometimes, just one ring, phone disconnected. The phone disconnected. I call you, brother. How many ring? Just one ring, even not one full ring, half a ring. The phone ringing. The sound is coming, cling, cling, but it's only cling. But the next ring come. Oh, I call you, brother. And we ask him, when did you call? I didn't get any call. This is what we do in front of Jesus. God, I asked you in your name. You said you give it to me, but you didn't give it to me. He will say, when did you ask me? God, you remember July 13th at 12:30 when the preacher is preaching, I asked you something. How many times I asked? Just one time. I thought you don't need this. You know what you think? Oh, maybe you don't need this. If I need something, I keep asking. Son come and ask his dad, Dad, please, 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 please. He will help. You just go and, Dad, please can you get something for me? What happened? He forget. But you keep bugging him. Dad, please, can you look at that guy? So he has something. Can you get that thing for me? Not only one time, 10 times. Until he buys. Amen. When the child cries, the parents should treat him what they need. Okay? A child is crying. So the parents is fulfilling their need. Is worldly parents. How big our God is to give back. He is not like earthly fathers. He is heavenly Father. He is everything. He has everything, all this universe under his control. So how shall he give it to us? How much he is going to give? அவர் சொல்றார், அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா?
மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? உலகத்தில் இருக்கிற நீங்களே உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா எவ்வளவு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு பேசிட்டு நாளைக்கு மனம் மாறுகிற நாங்களே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது ஒருபோதுமே எங்களை மறவாமல் இருக்கிற அவர் எவ்வளவு அதிகமான நன்மைகளை தர வல்லவராயிருக்கிறார். நாங்கள் அப்படிதான். சில நேரம் என்ன தெரியுமா, கோபம் வந்துட்டேன்டா, உனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன் போ. பிள்ளைகள் சொல்லுவோம் சில நேரம், பிள்ளைகள் கொலைப்படி செய்தவர்கள் அப்படித்தான், நான் உனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன், நீ கேட்டாலும் உனக்கு இல்லை போ. ஆனா நாங்க குலப்படி செய்யறோம்ன்றதுக்காக ஆண்டவர் அப்படி எங்களை விட்டா எப்படி இருக்கும்? ஆனா அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை உன்னோடவே இருப்பேன். நீ எதை கேட்டாலும் அதை நான் தருவேன், நீ எப்படி கேட்டாலும் நான் செய்வேன். ஆமென். விடாபடியான விசுவாசம், இறுக பற்றி பிடிச்சு கொள்ளணும். அந்த சீரோபேனிக்கு ஸ்திரீ மத்தேயு 15:22 வந்து கேட்கிற, ஆண்டவரே எனக்கு இறங்கும். அவர் என்ன சொல்றார்? ஏமா நாய்க்குட்டிக்கு மனுஷனுக்கு சார்ந்த எந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டை நாய்க்குட்டிக்கு நான் போடுவேனான்னு சொல்லி கேட்கிறார். ஆமென். அவள் என்ன சொல்றாள்? அவளோட விசுவாசம் பாருங்க, எவ்வளோ பெரிய விசுவாசம். இயேசுவே அப்படியே யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருக்கிறார், உங்களோட கண்ணெதிரே அந்த ஸ்டோரியை கொண்டு வாங்க. இப்ப அவர் சொல்ற, ஆண்டவர் சொல்றாரு அவரை பார்த்து, என்னம்மா என் பிள்ளைகளுக்கு போட வேண்டியது நாய்க்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? அவள் திரும்ப சொல்றா, ஐயோ ஆண்டவரே அப்படி இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுக்கறத பிள்ளை கொடுங்க, ஆனா அந்த கீழே விழுகிறதையாவது நாய்க்குட்டி சாப்பிட தானே. அவளோட விசுவாசம் எப்படி இருக்கு? அவர்கள் வேணான்னு சொல்லி வீசுறாங்களே, அது எனக்கு தானே சொந்தம். அந்த விசுவாசம் எப்படின்னு சொன்னா, எப்படியோ கீழே விழுறதையாவது நான் எடுப்பேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற ஆசீர்வாதம் வழிந்து நிரம்பி ஓடுகிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்கிறது போல கர்த்தர்களை உயர்த்துவார். ஆமென். அவர் எங்களை உயர்த்தன மாதிரி தான் என்ன தெரியுமா செய்யணும்? அவருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அவருடைய கைக்குள்ள நாங்க அடங்கி இருக்காவிட்டா அவர் எங்களை உயர்த்த மாட்டார். ஆமென். We should be in his hand. You know, we can control anything. If we try to control God, we say, okay, you do your job, I'll go and I do my job. But when he start to control us, he know what we need, what we want, what we like. He give everything. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு, நாங்க ஏதோ விரும்பி கேட்கிறோமோ, ஆண்டவரே please, we have to please God. We should please him in faith. In faith, when you ask something, you know the power of God, the faith can move the mountains. The faith can move the mountains. That faith, God called Moses, put your stick, the Red Sea separated. You know how deep the Red Sea? How deep? 2,000, 3,000
மீட்டர்? யோசிச்சு பாருங்க, 3000 மீட்டர் உயரம், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர். இப்ப ஜனங்கள், இப்ப இந்த மதில் எப்படி இருக்குது? 3 கிலோமீட்டர் உயரத்துல 2 பக்கமும் மதில். இவங்க பாட்டு பாடி துதிச்சுட்டு போறாங்க. அதே 3 கிலோமீட்டர் உயரமான மலை, அதே 3 கிலோமீட்டர் உயரமான அந்த மதில் பின்னால வந்த கூட்டத்து மேல விழுந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதான் நடந்தது. ஆமென். எல்லாரும் எழுந்திருப்போம். அவர் இந்த காலை நேரத்தில் என்கிட்ட சொல்றார், seek my kingdom. அவர் இந்த காலையில் எங்களுக்கு சொல்றார், he speak to us, he's speaking to us. Seek my kingdom, knock my kingdom. You keep knocking until you receive your knock. Keep knocking and knocking until you receive. You go and seek his face until he give it to you. Just go and keep asking. Keep asking him. He never say no. Keep knocking him. He never say no. It's not because his children. It's not because of we are his children. Because the faith keep moving, keep asking, keep knocking. So he will give everything as double, triple. Push, push, shake, push. This is the blessing. Push, push, shake, push, and then tie it and then put it in your lap. Amen. எப்படி உட மடியில போட போறார்? தானா வராது. தானா வர்றது எதுவுமே நிக்காது. ஆனா நீங்க கேட்கணும். கேட்டு வாங்குற எதுவுமே அவ்வளவு பெருமதியானது. சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா, சிலருக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து கிடைச்சிட்டுன்னு சொன்னா, ஐயோ அந்த பொருளை அவ்வளவு கவனமா பாதுகாத்துக்கணும். ஏன் தெரியுமா? கேட்டது எங்களுக்கு தான் தெரியும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கேட்டு வாங்கி இருக்கிறோம். ஆமென். பிதாவே, உடைய சமூகத்தில் வருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அவற்றை நீர் செய்கிறதுக்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ, வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அவற்றை எல்லாம் செய்ய நீர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய முகத்தை தேடி வருகிற பொழுதெல்லாம் உம்முடைய முகத்தை நீர் அவர்களுக்கு காண்பிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இவர்கள் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் எல்லா சமயங்களிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நின்று கேட்கவும், உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மை தேடவும், உம்முடைய சமூகத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உங்கள் இடங்களே listen. முக்கியமான காரியம், ஆராதனைகள் வழமை போல நடக்கிறது. இந்த காரியங்கள் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் 26ஆம் தேதி மறந்துடாதீங்க. நேற்று நாள் நான் அநேக பேருக்கு, அநேக ஊழியக்காரர்களுக்கும் நான் இந்த காரியங்கள் அனுப்பியிருக்கிறேன், இந்த ஃப்ளையர்ஸை. இந்த மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை 5 மணிக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டடி இருக்கிறது. அந்த ஊழியக்காரர் இந்த இடத்துல வருகிறார். அவர் எங்களுக்காக பிரயாசப்பட்டு இந்த காரியங்களை கற்பிக்கிறதுக்காக, நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு, மற்றவர்களுக்கு, எந்த சபைக்கு போனாலும் பரவாயில்ல, யாராக இருந்தா என்ன, வசனம் கிடைக்கிற நேரம் வந்து பெற்றுக்கொள்ளணும். இலவசமாய் பெற்றோம் கொடுப்போம். யாரா இருந்தா என்ன, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகட்டும். போறது என்னத்துக்காக? அவர்களும் போய் எழுப்பி பிரகாசிக்கணும்.
அதுகளுக்கு அந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் கர்த்தர் அந்த நாட்களிலே எங்களுக்கு சரியான காரியங்களை காலங்களை எல்லாவற்றையுமே நேரங்களையும் தந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கணும் என்றதுக்காகவும், அதே நேரம் மறந்துடாதீங்க, ஆகஸ்ட் 22, 23, 24 3 நாளும் கேம்ப். இப்பொழுதே பேக் மட்டும் ரெடி இல்லை, பிள்ளைகள்லாம் இப்பயே ரெடி ஆகிட்டாங்க. என்னென்னன்றதுக்கெல்லாம் எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு பேக் மட்டும் ரெடி ஆகுது. பேக் ரெடி ஆனால் அடுத்து காரை எடுக்க வேண்டியதுதான். அதுகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நாங்கள் ரெடியோ இல்லையா, பிள்ளைகளெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. Are you guys ready? Family camp? When? July, August 22, 23, 24. Okay? Lot of fun. Lot of prayer. Lot of studies. Amen. அந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதுக்குரிய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாகவும், காலநிலைகளை கர்த்தர் சாதகமாக எங்களுக்கு மாற்றி தரேன். இன்னைக்கு காலையில் வரக்குள்ள மழை பெய்ய வலிக்கிட்டுது. அப்போ நான் என்ன தெரியுமா சொல்லியிருந்தேன், இப்போ மழை பெஞ்சா என்ன பெய்யாட்டேன்னு 22, 23, 24, 25 டிகிரிஸுக்கு மேலே இருந்தால் போதும். ஆமே, அது போதும். அதுக்கு பிறகு எதுவும் காலநிலை மாறினாலும் பரவாயில்ல. ஆமே, அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. வேற எதுவும் தேவைகள் காரியங்கள் எல்லாரும் மைக்கிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Let's all stand and pray. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளால் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், மலை போல காரியங்கள் வந்தாலும் நாங்கள் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வருகிற பொழுது எல்லாவற்றையும் மறந்து உம்முடைய பாதுகாப்பில் இருக்கின்ற கிருபை செய்கிறீர்கள். கர்த்தாவே, உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வல்லமையின் கரத்தை நீட்டியவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே, அவர்கள் மனம் தளர்ந்து விடாதபடி வருகிற காலங்களை, கர்த்தரை எதிர்காலங்களை குறித்து எந்த ஒரு விதத்திலும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் கர்த்தாவே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலே உம்மிடத்திலே தெரிவிக்கவும், உம்மிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பெரியவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தினால் அவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தை கட்டளையிடுகிறோம். நீர் அவர்கள் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் மறுபடியும் இந்த இடத்துல ஒன்று கூடுவரையில் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.